நாடு முழுவதிலும் விரதம் இருந்து இரவு கண் விழித்து சிவபெருமானை வழிபடும் அனைத்து மக்களுக்கும் மகா சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். சிறப்பு வாய்ந்த இந்நன்னாளில் அனைவருக்கும் நல்வழி பிறந்து வெற்றிகள் நம் வசமாகட்டும் என எக்ஸ் வலைதளத்தில் கழக பொதுச் செயலாளர் பதிவு. விடியா திமுக அரசை கண்டித்து செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி கழக செயலாளர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மற்றும் காரணமானவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. கோவை மாவட்டம் சுண்டக்காமுத்தூர் அரசு பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட திமுக அரசு நிதி ஒதுக்காத நிலையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திடம் நிதி பெற்று புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் இன்றும் நம்புவது அதிமுகவை தான் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி பெருமிதம். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா, குட்கா, லாட்டரி விற்பனை அமோகமாக நடப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. திமுகவினரே குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதாகவும் விமர்சனம். கஞ்சா வைக்கிறது திமுக, லாட்டரி டிக்கிறது வைக்க திமுக. இதை நான் சொல்லல, ராசிபுரம் நகரத்தில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் நகர செயலாளரும் வார்டுடைய உறுப்பினர் மக்களுக்கு நீங்கள் வாக்களித்து அந்த வார்டில் கிச்ச வேண்டும், தண்ணீர் வசதி வேண்டும், புனித நீர் வசதி வேண்டும் என்றெல்லாம் வாக்களித்த மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? லாட்டரி கொடுக்கின்றோம், கஞ்சா கொடுக்கின்றோம், போதைப் பொருள் கொடுக்கின்றோம் என்று சொல்லி இன்று அடித்துக் கொள்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படி இருந்ததா? அப்படி எங்கள் இயக்கத்தில் யாராவது இப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் அவர்கள் இயக்கத்தில் இருந்திருப்பார்களா? இன்னாரும் கட்சி விட்டு நீக்கி இருக்க மாட்டார்களா? அதுதான் அதிமுக வரலாறு. திமுக தவறு செய்யணும். கடலூர் மாவட்டத்தில் 14 வயது சிறுமியை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய 25 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் வட இந்திய மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் குழந்தை திருமணம் அதிகரித்து வரும் அவலம். பெரம்பலூர் அருகே தனியாக இருந்த 13 வயது சிறுமியிடம் பாலியல் ரீதியாக ஆபாசமாக பேசிய நபர் சிக்கினார். ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் நாளுக்கு நாள் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் போக்சோ வழக்குகள் அதிகரித்து வருவதால் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அச்சம். திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியருக்கு பாலியல் தொல்லை தந்த காவலர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவலர்களே பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் அவல நிலை உள்ளதாக மக்கள் வேதனை. சென்னை கோட்டூர்புரத்தில் பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த காமுகன் சிக்கினார். தமிழகத்தில் அரங்கேறும் பாலியல் குற்றங்கள் குறித்து ஆட்சியாளர்கள் மௌனம் சாதிப்பதாலேயே மீண்டும் மீண்டும் குற்ற சம்பவங்கள் நடப்பதாக மக்கள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாம்பேட்டை பகுதியில் 24 வயதுடைய இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 3 இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் ஒருவருக்கு வலைவீச்சு. நிர்வாகத்தினற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்கள் சாலையில் கூட நிம்மதியாக நடந்து செல்ல முடியாத அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகே சிறுவர்களை கட்டாயப்படுத்தி ஆபாச வீடியோ எடுத்த தாயும் மகளும் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மீது அச்சமில்லாமல் போனதே குற்றவாளிகள் இத்தகைய கொடூரங்களை துணிந்து செய்வதற்கு காரணம் என மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சிறுமிக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்த அவலம். அப்பா என விளம்பரம் செய்து கொண்டு கனவுலகில் இருக்கும் ஆட்சியாளர்கள் எப்போது உறக்கம் கலைந்து கண் விழிப்பார்கள் என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தமிழாசிரியர் போக்சோவில் சிக்கினார்.
திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு தொடரும் பாலியல் குற்றங்களை தடுக்காமல் பள்ளி கல்வித்துறை ஆழ்ந்த தியான நிலையில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா நகரில் முகமூடி அணிந்த மர்ம நபர்களால் ரவுடி வெட்டி படுகொலை. தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொலை சம்பவங்களை ஸ்டாலினின் திராவிட மாடல் வேடிக்கை பார்த்து கொண்டு வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பள்ளி கழிவறையில் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த அவலம். தேனி அரசு பொறியியல் கல்லூரி மாணவனின் மரணத்தில் எறும்பு கடித்ததாக கதை சொன்ன ஏவல் துறை இப்போது என்ன சொல்லப் போகிறது என மக்கள் கேள்வி. சென்னை கோட்டூர்புரத்தில் தனியார் பள்ளி ஆசிரியையின் தாய் வீட்டில் குளிப்பதை வீடியோ எடுத்த ஆன்லைன் டெலிவரி ஊழியர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் பெண்கள் தனியாக வீட்டில் குளிக்க கூட முடியாத அவல நிலை உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே ஆசிட் கலந்த பெட்ரோல் ஊற்றி பெண் கொடூர கொலை. திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் கொலை சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகராட்சியின் மாநகராட்சி விற்பனை குழு அமைப்பை கடுமையாக விமர்சித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் தனிப்பட்ட குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திராவிட மாடல் ஆட்சி நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே கூலிப்படையை ஏவி கணவனை கொன்றுவிட்டு விபத்தில் உயிரிழந்ததாக நாடகமாடிய மனைவி உட்பட 3 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கூலிப்படையினர் கொலை சம்பவத்தை சர்வசாதாரணமாக அரங்கேற்றுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 5 கோடி ரூபாய் வரை ஏமாற்றி தம்பதி தலைமறைவாகியுள்ளதாக புகார். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மோசடி பேர்வழிகளை தடுக்க முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கேரளாவில் இருந்து மெத்தப்பட்டமையின் போதைப் பொருள் கடத்தி வந்த நபர் சிக்கினார். கேரளாவில் இருந்து குப்பைகள், மருத்துவ கழிவுகளை தொடர்ந்து போதைப் பொருட்களும் தமிழகத்திற்கு கடத்தப்படும் அவலம். சென்னை விமான நிலையத்தில் 3.5 கிலோ தங்க பசை சிக்கியது. விமானம் மூலம் சட்டவிரோத கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டத்தில் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வருடந்தோறும் புதுப்பிக்கும் பல்வேறு சான்றிதழ்களுக்கு அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மாநில சிறுபான்மை ஆணைய கருத்து கேட்பு கூட்டத்தில் சிறுபான்மையினர் கூறியதன் மூலம் திமுக ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவது அம்பலம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கோரிக்கைகளை விவாதித்து தீர்வு காணும் குழுவின் தலைவராக ஏவவேலு நியமிக்கப்பட்டுள்ளதால் அரசு ஊழியர்கள் அதிருப்தி. அவரது சொந்த மாவட்டத்தில் 600 நாட்களாக நடைபெற்று வரும் மேல்மா விவசாயிகள் போராட்டத்திற்கும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கும் தீர்வு காணாதவர் எங்களுக்கு எப்படி தீர்வு சொல்வார் என கேள்வி. கரும்பு சாகுபடி பரப்பு குறைந்து வருவதால் நடவு பணிக்கு மானியமாக ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை. நானும் டெல்டாக்காரன் என தம்பட்டமடிக்கும் திராவிட மாடல் முதல்வர் வேளாண் பட்ஜெட்டில் கோரிக்கையை நிறைவேற்றுவாரா என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் புல்லூர் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக பக்தர்கள் வேதனை. முறைகேடுகள் குறித்து புகார் அளிப்பவர்களை குண்டாஸ் போடுவேன் என இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக குற்றச்சாட்டு. கோவில் நிலத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணுறாரு அந்த தனி ஒரு நபர் மதிவானன்கிறவர். அதில் இருந்த விளைச்சலை குருக்களுக்கு ஊழிப பாத்திய மாவட்ட நிலங்களில் உள்ள விளைச்சலெல்லாம் இவர் வாங்கிக்கிட்டு குருக்களை அப்புறப்படுத்திடுறாரு. 2 வருஷம் ஆச்சு கோயிலேருந்து அவர் போய். ஏசி சார்கிட்ட போய் பேசினதுக்கு இப்போ உள்ள ஆள் தான் பூஜை பண்ணுவார்,
நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட போகணும், யாராவது பிரச்சனை பண்ணால் குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுவோன்னு சொல்கிறாங்க. சரி, வெளியில் வந்து அந்த சங்கீதாங்கிற மேடத்திட்ட போய் பேசி நாங்கள் கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்கள் மேலே இண்டிவிஜுவல் கேஸ் போட்டு நானே இது பண்ணுவேன், உங்கள் ஆதார் கார்டை கொடுங்க. சென்னை வடபழனி முருகன் கோவில் வளாகத்தில் திருமண வரவேற்பு விருந்து நிகழ்ச்சிகள் நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் தடை. திராவிட மாடல் ஆட்சியில் அனைத்திற்கும் நீதிமன்றம் சென்றுதான் தீர்வு பெற வேண்டி இருக்கும் என மக்கள் வேதனை. சென்னை நந்தனத்தில் உள்ள பிரபல கட்டுமான நிறுவனத்தில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை. வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வந்த புகார் எடுத்த சோதனை. ராமேஸ்வரத்தில் மாசி மகா சிவராத்திரி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். சென்னை ஐஐடி இந்தியாவின் முதல் ஹைப்பர்லூப் சோதனை பாதையை வெற்றிகரமாக செயல்படுத்தி சாதனை படைத்துள்ளது. இந்திய போக்குவரத்து துறையில் இது பெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என பெருமிதம்.